அவ்வளோ பெரிய மூவி பர்சன் கிடையாது, அதனால கண்டுபிடிச்சிட்டீங்க. ஓகே. டைரக்டர் ராமோட இன்டர்வியூஸ்லாம் கொஞ்சம் அது ரொம்ப வே ஆஃப் லைஃப். எனக்கு ஆக்சுவலி அதுல ராம் இருக்கார்ல, அவர் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பார், men don't know how to love independent women. ஏன்னா தமிழ் படம்லாம் பார்த்து ஸ்டாக்கிங் அவளுக்கு வேண்டியதெல்லாம் கொடுத்து அது பண்றதுதான் லவ்னு நினைச்சிட்டு, இப்போ இல்ல அந்த பொண்ணு எனக்கு ஐ நோ வாட் டு டூ ஃபார் மை செல்ஃப்ன்றப்போ இவனுங்களுக்கு லவ் எப்படி பண்றதுன்னு தெரியல. லவ் பண்ண போறீங்கன்னா லவ் மட்டும் பண்ணு. தட் வாஸ் லைக் எஸ், ஹவு டிட் யூ கெட்? நாங்களும் இததான் சொல்ல வந்தோம், இதை விட பர்ஃபெக்டா நீங்க சொல்லியிருக்க முடியாது. நான் நிறைய பேர் என்ன சுத்தி இருக்கவங்கள பாக்கும் போதும் அப்படிதான் இருந்துச்சு. மேன் ஹேண்ட்லிங் இண்டிபெண்டன்ட் உமன் இஸ் கொஞ்சம் தே ஆர் ஃபைண்டிங் இட் டிஃபிகல்ட்டோ என்னமோ எனக்கு தெரியல. பட் எனக்கு வந்து மோர் ஆஃப் டிபெண்டன்ட் உமனா இருந்தா கொஞ்சம் ஈஸியா இருக்க மாதிரி ஐ ஃபீல். பட் ஆப்வியஸா ஜென்ரலா நான் வந்து ஜெனரலைஸ் பண்ணல எல்லா மென்னும் இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல, நாட் ஆல் மென், ஆஃப் கோர்ஸ் ஈச் டு தேர் ஓன் தான். பட் எனக்கு சில பாயிண்ட் ஆஃப் லைஃப்ல எனக்கு அப்படி தோணி இருக்கு, இண்டிபெண்டன்ட் உமனா இருக்கிறதுனால கஷ்டமா இருக்குமோ ஒரு மேனுக்கு நம்மள ஹேண்டில் பண்றதுக்கு அப்படின்னு எனக்கு வந்து ஐ ஃபெல்ட் இட். ஐ கெஸ் we'll only know if we date. அது பண்ணாதான் தெரியும் மேபி. பட் அதனால அத பத்தி சொல்றதுக்கு வந்து no point of view.